ஹலோ எவ்ரிவன். நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துட்டே வரோம். ஸோ நம்ம ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இருக்காது. பிகாஸ் நமக்கு நியூஸ் பேப்பர்ஸ்லேயே ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மிடில்லையே பார்ப்போம் அப்படிங்கிறத இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு இந்த வீக் சண்டே நியூஸ் பேப்பரில் பார்த்தோம்னா பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிறதுனால என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு எலாபரேட்டான ஒரு ஆர்டிக்கல் ஹிந்து பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு பாப்புலேஷன் அதிகமாச்சுன்னா என்ன இம்பாக்ட் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எழுதிடுறோம். பாப்புலேஷன் அதிகமாச்சுன்னா ரிசோர்சஸ் அது அதிகமான ஸ்பெண்டிங் தேவைப்படும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால கோட் பண்ண முடியும். பட் ஸ்டில் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு கான்டெக்ட்ல இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் ஒரு ரெண்டு மாநில முதலமைச்சர்கள், ஆந்திராவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள், இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளை அதிகமா பெற்றுக்கிறதுக்காக நம்ம ஊக்குவிக்கணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. எதற்காக முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தென் மாநிலங்கள்ல மக்கள் தொகை அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. இது ஒரு காரணமாக இருக்கு. மக்கள் தொகை கம்மியாகுதுன்றத சொல்றதை விட மக்கள் தொகை வயதடைந்துட்டே போகுது, ஓல்டேஜ் பாப்புலேஷன் ஆகிட்டே போறாங்க சதர்ன் ஸ்டேட்ஸ்ல எல்லாருமே. இதே நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை பார்க்குறப்ப கம்பேரிட்டிவ்லி அவங்க எங்கரா இருக்காங்க. ஓகேவா? அப்போ டெமோகிராஃபிக் டிவைடன்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல மாற ஆரம்பிக்குது. அப்போ ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியாகுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் காரணங்களும் இருக்கு, பொருளாதார காரணங்களும் இருக்கு. என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு, அதற்காக அந்த முதலமைச்சர்கள் என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸை சொல்றாங்க, வேற என்ன சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல்ல நம்ம பார்க்க வரோம் இந்த கொஸ்டின்ல. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்த்துரும். வாட் ஆர் த காஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன் டிக்ளைன், வாட் ஆர் த சொல்யூஷன்ஸ் பீயிங் கன்சிடர் டு ரெடியூஸ் தி இம்பாக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை குறைவினால் ஏற்படும் இழப்புகள் யாவை, அதனால் ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்காக பரிசீலிக்கப்படுகின்ற தீர்வுகள் யாவை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. என்ன இம்பாக்ட், என்ன சொல்யூஷன், அதுதான் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு, அதுதான் நம்ம கொஸ்டினாகவும் வச்சிருக்கோம். சரியா? சரி, இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துறோம். பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிட்டே வருது, இந்தியாவோட ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மி ஆகிட்டே வருது, இந்தியா ஒரு கட்டத்துக்கு மேலே 2050க்கு மேலே பார்க்குறோம்னா இப்போ நம்ம எங்கர் ஏஜ் நேஷனாக இருக்கும். இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது ரொம்ப எங்கா இருக்கு. ஆனால் ஒரு 2050க்கு அப்புறம் இன்னும் ஒரு 25-30 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறப்ப இந்தியா ஒரு ஓல்டஸ்ட் நேஷனாக மாற ஆரம்பிச்சிடும். நம்ம எங்கர் பீப்புளா இருக்கும், நமக்கு வயசாகிறப்ப இந்தியாவுக்கும் வயசாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்ப அதற்கு ஏற்ற மாதிரியான தாக்கங்கள் அப்படிங்கிறதும் இருக்கதான் செய்யும். இப்போ நம்ம எங்கர் ஏஜ் நேஷனா இருக்கனால நம்ம கிட்ட அதிகமான இளைஞர்கள் இருக்காங்க, அதனால ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமாகும், எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது அதிகமாகும். இதே ஓல்டேஜ் பாப்புலேஷனா இருக்கப்ப, நம்ம ஓல்டஸ்ட் நேஷனா இருக்கப்ப அது எல்லாமே கம்மியாகும். அந்த மாதிரி தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கதான் செய்யுது இல்லையா? ஸோ அப்போ இந்தியாவுடைய நிலை இப்போதைக்கு எப்படி இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்றத முதல்ல பார்ப்போம். சரிங்களா? அப்போ டெமோகிராபிக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டிக்ளைனிங் ஃபெர்டிலிட்டி ரேட்ஸ். இந்த இடத்துல ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு எதை சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், டிஎஃப்ஆர், இதை தான் சொல்ல வராங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அக்கார்டிங் டு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 படி பார்க்குறப்ப இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 2.0 அப்படிங்கிறத அவங்க ரிப்போர்ட்ல கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இதுவே மாநிலங்களுக்குள்ள போய் பார்க்குறப்ப தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இங்கெல்லாம் பார்த்தோம்னா ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 1.4, 1.5 இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. இது சதர்ன் ஸ்டேட்ஸ் மட்டும் கிடையாது, வெஸ்ட் பெங்கால்லையும் இதே ஒரு நிலைமை தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஸ்டேட்ஸ் இங்கேயுமே இதே ஒரு நிலைமை தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெர்டிலிட்டி ரேட் 1.5க்கும் கம்மியாயிருச்சு. நமக்கு ஃபெர்டிலிட்டி ரேட் 2 அப்படிங்கிறதா எக்ஸாக்டான கரெக்டான லெவல், ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா அந்த பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? 2க்கு மேலே போச்சுன்னா பாப்புலேஷன் அதிகமாகுது அப்படிங்கிறது அர்த்தம். 2.0லயே 2.1ல இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் பிறக்கிறாங்க, எவ்வளோ பேர் இங்கே ஓல்டு பீப்புள் இறக்குறாங்க, அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் பேலன்ஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ்ல அந்த ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் ஆகலை. கம்பேரிட்டிவ்லி நார்தர்ன் ஸ்டேட்ஸ் பார்க்குறப்ப பீகார், உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் பார்த்தோம்னா இப்போ வரைக்குமே ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.5க்கு மேலே தான் இருக்கு. ஏன் 2.5க்கு மேலே இருக்கு, இங்கே ஏன் 1.4, 1.5ன்னு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தென் மாநிலங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த சிறப்பான முறையில் பண்ணியிருப்பாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வந்துச்சு. பாப்புலேஷன் கண்ட்ரோல நல்லா பண்ணாத மாநிலங்களுக்கு இன்னமும் 2.5 அப்படியே தான் இருக்கு.
சரியா? அப்ப இதுதான் அந்த காரணங்கள் அப்படிங்கிறது. ஓகேவா? ஏஜிங் பாப்புலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஏஜிங் பாப்புலேஷன்? சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போதைக்கு பார்த்தோம்னா 2021 டேட்டா படி பார்க்குறப்ப இந்தியாவில் 10.1% வந்து இருக்காங்க. இதுவே பார்த்தோம்னா நமக்கு 15% இன்க்ரீஸ் ஆயிரும் பை 2036. அப்போ அது 2050 மாறுறப்ப இன்னும் 20-25% கிட்ட வந்துடும். சரியா? அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இங்கே கேரளாவை கொடுத்துருக்காங்க. கேரளாவோட எல்டர்லி பாப்புலேஷன் அப்படிங்கிறது 22% போகும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடுக்கு பார்த்தோம்னா 20% மேலே போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா ஸ்டேட்டுமே பார்த்தோம்னா 2030-36 வந்து ஓல்டஸ்ட் பாப்புலேஷன், ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு 20-30% இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இதை வந்து நம்ம டிபெண்டன்சி ரேஷியோவை பேஸ் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? டிபெண்டன்சி ரேஷியோ அப்படிங்கிறது நமக்கு ஒரு 15%லேருந்து 20% மெயின்டைன் ஆகணும். ஓகேங்களா? ஓல்ட் ஏஜ் பீப்புள் யங்கர் பீப்புளை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த டிபெண்டன்சி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு 20 மெயின்டைன் ஆகணும். ஆனால் கேரளாவில் ஆல்ரெடி இப்போ இருக்க இது 2024 பிரசன்ட் டேட்டா. சரியா? ஆல்ரெடி பார்த்தோம்னா 26% இருக்கு கேரளாவில் டிபெண்டன்சி ரேஷியோ. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 20.5% இருக்கு. ஆனால் பீகாரில் பார்த்தோம்னா 7.7% தான் டிபெண்டன்சி ரேஷியோ இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், கேரளா தமிழ்நாடுலாம் இந்தியாவுக்குள்ள பாக்குறப்ப ஓல்டஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஜ். ஓகேவா? இதே பீகார், உத்தரப்பிரதேஷ் அவங்கெல்லாம் பார்த்தோம்னா யங்கஸ்ட் ஸ்டேட்டா இருக்காங்க. ஓகேவா? அதனாலதான் நம்ம அதிகமான வட இந்தியர்களை தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்ல பார்க்க முடியுது. அதுவும் மட்டும்தான் காரணம் கிடையாது, ஆனா அதுவுமே ஒரு காரணம் தான். சரியா? இப்போ என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்ணுவோம். சரிங்களா? பாப்புலேஷன் கம்மியாகிறதுனால என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ் இருக்கு? இம்பாக்ட் அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே 2 விதத்தில் அப்ரோச் பண்ணலாம். ஒன்று பாசிட்டிவான இம்பாக்ட் இருக்கும், இன்னொன்று நெகட்டிவான இம்பாக்ட் இருக்கும். பாசிட்டிவான இம்பாக்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெடியூஸ்டு ஸ்ட்ரெயின் ஆன் ரிசோர்சஸ், வளங்களின் மீதான அதிகப்படியான அழுத்தம் குறைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது பாப்புலேஷன் கம்மியாகிறப்ப ரிசோர்சஸ் மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்மியாகும். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் இருக்கக்கூடிய வளங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும். அதுதான் இன்க்ரீஸ்டு பெர் கேபிட்டா ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஒரு இடத்துல பாப்புலேஷன் கம்மியாகுது அப்படின்னா அங்க என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். பிகாஸ் டிமாண்ட் ஃபார் எனர்ஜி, வாட்டர், லேண்ட் இது எல்லாமே கம்மியாகும், எமிஷன்ஸ் கம்மியாகும், எல்லா மாதிரியான பெனிஃபிட்ஸுமே நம்ம போட முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இது நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுதான் நமக்கு கேட்பாங்க. சரியா? என்ன மாதிரியான நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வை பிகாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாகும். பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுது அப்படின்னாலே ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாகறாங்க. அந்த இடத்துல ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனா 15 to 64 இருக்கிறவங்கள, இந்த வயசுல இருக்கிறவங்கள ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கும். அந்த வேலையை செய்யறதுக்கு இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க. ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியாகும், எக்கனாமிக் அவுட்புட் அப்படிங்கிறது கம்மியாகும். அதனாலதான் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அடுத்தது டீலிமிட்டேஷன் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? முக்கியமான பிரச்சனை. ஓகேவா? ஏன் டீலிமிட்டேஷன் இஷ்யூ ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிதான் 543 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அது 2026 வரைக்கும் அதே ஒரு நிலை தான் தொடரப்போகுது. 2026க்கு அப்புறமா மறுபடியும் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத பண்ண போறாங்க. அப்படி பண்றப்ப எந்த சென்சஸ் எடுத்து கால்குலேட் பண்ண போறாங்க, எந்த சென்சஸ் எடுத்தாலுமே தென் மாநிலங்களுக்கு அது பாதிப்பாக தான் போய் முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தென் மாநிலங்கள் இந்த மக்கள் தொகை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த திட்டங்களை வந்து சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணனால தென் மாநிலங்களுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது கரெக்டான லெவல்ல மெயின்டைன் ஆச்சு. ஆனால் வட மாநிலங்கள்ல அந்த அளவுக்கு சரியான முறையில் அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இல்லை. அதனால அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதனால இன்னுமே அங்க மக்கள் தொகை அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஓகேவா? அப்படிங்கிறப்ப நமக்கு மக்களவையோட தொகுதிகள் அப்படிங்கிறது
மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அப்ப பாப்புலேஷன் அதிகமா இருக்கனால உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு கூடுதலாக 10 மக்களவை தொகுதிகள் அப்படிங்கிறது போகலாம். லோக்சபா சீட் அப்படிங்கிறது இன்னொரு 10-15 இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனா தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு அது ஒரு 4-5 சீட்டு கம்மியாக தான் செய்யும். ஓகேவா, அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, கம்மியாக தான் செய்யும். அப்படிங்கிறப்ப இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே நார்த் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு சவுத் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகாது. அதுதான் கான்செப்ட். ஓகேவா, அப்படிங்கிறப்ப ஒரு அரசியல் கட்சி, அது மத்திய அளவில் இருக்கக்கூடிய அகில இந்திய அரசியல் கட்சி இருக்காங்க அப்படின்னா அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய மாநிலங்களை அந்த ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல வின் பண்ணாலே போதும், அவங்க ஆட்சி அமைச்சிட முடியும். அப்ப தென் மாநிலங்களுடைய பிரச்சனைகள், தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய உரிமைகள், இது எதுவுமே பாராளுமன்றத்தில் பிரதிபலிக்காது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. ஓகேவா, அதனாலதான் இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூ. இதனாலதான் நம்ம முதலமைச்சர்கள், ஆந்திர முதலமைச்சரோ சரி, இல்ல நம்ம தமிழக முதலமைச்சரோ சரி, அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கணுமோ அப்படிங்கிற அந்த கேள்வியை முன் வச்சதுக்கான காரணம் இதுதான். சரிங்களா, சோ இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அடுத்ததா பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தோம்னா அவங்களுடைய இந்த நிதி பகிர்வு அப்படிங்கிறதும் பாப்புலேஷனை ஒரு ஃபேக்டரா வச்சுதான் நமக்கு கொண்டு வராங்க. ஓகேவா, டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படிங்கிறது பாப்புலேஷனையும் ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கிறாங்க. அப்ப பாப்புலேஷனை ஃபேக்டரா எடுத்துக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்படுது, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு கம்மியான நிதி தான் ஒதுக்கப்படுது. அப்ப ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு ஹெட்டிங்கை போட்டு இதையும் நம்ம எழுத முடியும். சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா ரிசோர்ஸ் அலோகேஷன். ஓகேங்களா, ரிசோர்ஸ் அலோகேஷன் அப்படிங்கிறதுல நம்ம அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபினான்ஸ் கமிஷனோட அந்த ஒரு பாயிண்ட் தான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து அதிகமான டாக்ஸ் ரெவன்யூ கொடுத்தாலும் கம்மியாக தான் வருது அவங்களுக்கு கம்பேர்டு டு நார்தர்ன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறோம். அடுத்தது ஹையர் ஹெல்த் கேர் காஸ்ட். இப்போ பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுது அப்படின்னா ஓல்டேஜ் பீப்புள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அவங்களுக்கு ஓல்டேஜ் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் மருத்துவ செலவுகள் இருக்கும். நமக்கு பார்த்தோம்னா நிறைய டிசீசஸில் அஃபெக்ட் ஆவாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது அதிகமாகுது, ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அதிகமாகுது. அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது ஓல்டேஜ் பீப்புள் அதிகமாக இருக்கப்ப நமக்கு ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் கம்மியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா லேபர் ஷார்டேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, அடுத்தது சோஷியல் செக்யூரிட்டி சேலஞ்சஸ். இந்த சோஷியல் செக்யூரிட்டி சேலஞ்சஸில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபியூவர் கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ இந்த பென்ஷன் திட்டங்கள்லாம் பார்த்தோம்னா அதுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தோம்னா இதனால அரசாங்கத்துக்கு ஒரு பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ யூத் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கம்மியாகிறதுனால நமக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த ஆர்மி அந்த மாதிரியான இடங்கள்ல அவங்களோட அந்த ஆர்மியோட ஓவரால் ஆவரேஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஆர்மி அப்படிங்கிறத நோக்கி போக மாட்டாங்க, பிகாஸ் அந்த யூத் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வரனால அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பேசிக்கான இம்பாக்ட்ஸ், நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம முதலமைச்சர்கள் சொன்னது இதுதான், ப்ரோ நேட்டலிஸ்ட் பாலிசிஸ். அப்படின்னா அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க தென் மாநிலங்கள். அடுத்தது லீவரேஜ் மைக்ரேஷன், அதாவது மைக்ரன்ஸ், எக்கனாமிக் மைக்ரன்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் நமக்கு ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் தென் மாநிலங்கள் அதிகமாக இருக்கனால வேலை செய்யறதுக்கு ஆட்கள் அப்படிங்கிறது இல்லாம தான் போவாங்க. அப்ப வட மாநிலங்கள்ல இருந்து ஆட்களை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அது ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது எக்ஸ்டெண்ட் ஒர்க்கிங் லைஃப் ஸ்பேன். இப்போ ஒர்க்கிங் லைஃப் ஸ்பேன், ரிட்டையர்மெண்ட் ஏஜை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா இதுல சொல்ல வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா, அப்ப இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் அவங்க வேலை செய்வாங்க. ஸோ தட் நமக்கு அந்த ஷார்டேஜ் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா, அடுத்தது ஸ்ட்ரென்தன் சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. நிறைய பென்ஷன் திட்டங்களை கொண்டு வரணும். அதே மாதிரி ஹெல்த் கேர், அவங்களுக்கு ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும். அதுக்காக தான் பார்த்தோம்னா சமீபத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 70 வயசு அதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு 70 and above அவங்களுக்கு பார்த்தோம்னா வருஷம் 5 லட்சம் ரூபாய் ஒரு தனிநபருக்கு கொடுக்குறாங்க. அது அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 70 வயசுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வருஷம் மருத்துவ காப்பீடாக ஒரு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படுது, ஹெல்த் இன்சூரன்ஸா. இப்போ இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். சரியா, அடுத்தது பூஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி வித் டெக்னாலஜி. ஸோ லேபர் ஷார்டேஜ் இருக்கு, ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கப்ப கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா எஃபிஷியன்சி கம்மியாகும், ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துலலாம் எங்கெல்லாம் அந்த எஃபிஷியன்சி கம்மியாகுதோ அங்கெல்லாம் வந்து டெக்னாலஜி இன்டகிரேட்
பண்ணணும். குறிப்பாக ஏஐ, மெஷின் லேர்னிங் இந்த மாதிரியான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸ். இது மட்டும்தான் சொல்யூஷன்ஸ் இல்லை, நீங்கள் நல்லா தேடி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதை கொடுத்துருக்க கேப்புக்குள்ளே நம்ம சொல்லி முடிக்கணும். சரியா? அப்போ எதெல்லாம் ப்ரியாரிட்டைஸ்டு சொல்யூஷன்ஸோ அதை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ இந்த ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது பாப்புலேஷன் டிக்ளைன் அப்படிங்கிறது ரொம்ப ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஓகேவா? அதுக்கு இந்த ஒரு ஆன்சர் இந்த ஃபார்மேட்ல கொடுத்தீங்கன்னா டேட்டா பாயிண்டோட இருக்கு, இந்த ஒரு ஆன்சரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க பேப்பர் தனித்துவமா இருக்கும். சரியா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.